எய்ம்ஸ் டேய் ஏதோ ஜம்ப் ஸ்கேமாம்ல யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்றப்ப தான் நடக்குதாமே. ஒருத்தர் லாக்ஸ் கணக்குல விட்டுட்டாரா நியூஸ்ல பார்த்தேன். ஆமாண்ணே, இப்பலாம் பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வென்சியா நடந்துட்டு இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஓவரா நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா நான் தெளிவா சொல்லி வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஆனா இந்த ஸ்கேம் பாத்தீங்கன்னா ஜம்ப் டெபாசிட் ஸ்கேம். ஒரு அன்னோன் பர்சன் உங்களுக்கு மாத்தி அமௌண்ட் அனுப்பிச்சிட்டு அது இந்த காலோ இல்ல மெசேஜ்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுட்டா நம்பி உங்க யூபிஐ பின் மட்டும் என்டர் பண்ணிடுறாங்க. இந்த ஸ்கேம்ல வந்து மோஸ்ட்லி நம்ம வீட்டோட பேரண்ட்ஸ் அண்ட் நம்ம தாத்தா பாத்தியா பார்த்தீங்கன்னா தவிர்ப்போம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆன்லைன் பேமெண்ட் நாலேஜ் இருக்கிறதுனால. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேமர் நம்ம 5K அமௌண்ட் சென்ட் பண்ணியா சென்ட் பண்ணோடனே மாற்றி அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டு அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பேன். நம்மளும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸாக செக் பண்ணிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணலான்னு போட்டேன். அது ஒரு ரெக்வஸ்ட் ஃபார்மெட்டில் கேட்பேன். நம்ம பார்த்தீங்கன்னா பேன் கொடுத்து பேமெண்ட் பண்ணுவோம். பார்த்தா ரெக்வஸ்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10K இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் நடக்கிறதுனால ஜிபேல நியூ அப்டேட் விட்டுருக்காங்க. அந்த அப்டேட் பண்ணுறதுனால அந்த ரெக்வஸ்ட் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் அப்டேட் பண்ண சொல்லிடுங்க. அண்ட் உங்கள் வீட்டில் எல்லா மொபைல்லேயே போய் வாங்கி நீங்களே அப்டேட் பண்ணிடுங்க. இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.